உங்களுக்கு யூசுவலா சாப்பிடுற அதே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா, இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். அதே சமயம் யம்மியாவும் இருக்கும். ரெசிபி தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹே அமிகோஸ்! அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டான சட்னின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நெறைய வீட்ல இந்த சட்னி செய்வாங்க. பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ், இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து பீர்க்கங்காய் சட்னி. அதாவது பீர்க்கங்காயோட ஸ்கின்னை பீல் பண்ணி யூஸ்வலா வேஸ்ட்னு அதை தூரப்படாம அந்த வேஸ்ட் ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி சட்னியா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நான் கொஞ்சம் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதுல வந்து அதோட ஸ்கின்ல வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் உண்டு. ஸோ அந்த எட்ஜஸை மட்டும் இது மாதிரி நைஃபை வச்சு ஷார்ப் எட்ஜஸை வந்து ரப் பண்ணி அதை ஃபிளாட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பீர்க்கங்காயோட டிப்பை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்கின்னை வந்து அதுக்கப்புறம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் அப்படியே ஃபிளாட் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் இப்போ வந்து ஒரு பீலர் வச்சு அப்படியே பீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பீல் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஃப்ளஷும் வந்து அப்படியே பாதி வந்துடும். ஸோ ஜென்டலா வந்து லைட்டா நீங்க பீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் மட்டும் தனியா வந்துடும். அண்ட் மீதி இருக்க ஃப்ளஷ் வச்சு என்ன பண்றதுன்னா நிறைய ஆப்ஷன் பண்ணலாங்க. குழம்பு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், மசியல் வைக்கலாம், என்னென்னமோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பீர்க்கங்காய் வச்சு பண்றதுக்கு. ஸோ ஸ்கின்னை வந்து இப்படி தூரப்படாம இந்த மாதிரி வந்து சட்னியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனலா வந்து பீல் பண்ணி முடிச்சிட்டேன். இது கூட சட்னிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே பீல் பண்ண நம்மளோட பீர்க்கங்காய் ஸ்கின் இருக்கு. அண்ட் கொஞ்சமா ஒரு 4 to 5 நம்பர்ஸ் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க, கார்லிக். அண்ட் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் போல எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து கொஞ்சமா கொரியாண்டர் லீஃப், அண்ட் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபை விட கொஞ்சம் கூட வந்து கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப கம்மியா வந்து தேங்காய் வந்து துருவன தேங்காய்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கியூப்ஸா கூட எடுத்துக்கோங்க. எப்படினாலும் நம்ம வந்து கிரைண்ட் தான் பண்ண போறோம். ஸோ உங்க பீர்க்கங்காய் ஸ்கின்னை விட உங்களோட தேங்காய் ப்ரொபோர்ஷன் வந்து கம்மியா இருக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பைசினஸ் நிறைய பிடிக்கும்னா நிறைய காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ஒரு 4 ஸ்பூன்ஸ் போல உளுந்து, உராத் தால், இவ்வளவுதான் அந்த பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நம்ம சட்னி மேக் பண்ண போறோம். இப்போ ஒரு பேன்ல வந்து நான் கொஞ்சமா கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த உளுந்தை போட்டு லைட்டா வந்து அது ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அப்படியே டாஸ் பண்ணிக்கோங்க. லேசா தான் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப தீஞ்சுற அளவுக்கு டாஸ் பண்ணிடாதீங்க. லேசா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எவ்வளவு உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஷலட்ஸ் அண்ட் கார்லிக், அதாவது பூண்டு, சின்ன வெங்காயம் இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சாட்டே பண்ணிக்கோங்க. எப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்கின் அண்ட் பூண்டோட ஸ்கின் எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் ஷேட்ல. அந்த மாதிரி கொஞ்சமா வந்து அதை சாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இன்கிரீடியன்ஸ்ல, அதுவும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் எனக்கு சாட் பண்ணிட்டு இருக்கும் போது அவ்வளோ வாசனையா இருந்தது அங்க இந்த இடத்துல நிற்கும் போது. அண்ட் தென் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா டொமேட்டோஸ் வந்து மசிகிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து பீல் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காவோட ஸ்கின்னையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் கொஞ்சமா கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமா வந்து கறி லீவ்ஸ் இதையும் ஆட் பண்ணிட்டு அந்த பீர்க்கங்காவோட ஸ்கின்னோட கலர் வந்து கொஞ்சமா சேஞ்ச் ஆகணும். இதுல வந்து நல்லா கிரீன் கலர்ல இருக்கா, இந்த மாதிரி கொஞ்சமா வந்து லைட்டிஷ் ப்ரௌன் ஷேடு வரும் வரைக்கும் அது வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கூல் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும். பக்கத்திலேயே வந்து சாட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலா ஒரு சிம்லயோ இல்லை மீடியம் ஃபிளேம்லயோ வச்சுட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா குக் ஆயிடும். அண்ட் ஃபைனலி பாருங்க எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஃபிளேம் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமா சால்ட் அண்ட் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. அதாவது சட்னி ஃபார்மேட்ல அடிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்கா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி சட்னி இல்லாம அது மாதிரி திக்கா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ நார்மலா வந்து கடுகு அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு தாளிச்சு இதுல ஊத்திருக்கேன். அவ்வளவுதாங்க, யம்மியான சட்னி ரெசிபி ரெடி. இது வந்து இட்லி, தோசை, ஈவன் நல்ல சுட சாதத்துக்கு கூட இந்த சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். அண்ட் இந்த சட்னி நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மற்ற சட்னி ஃபிளேவர்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காமலே போயிடும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா தூக்கி போற ஸ்கின்னை இப்படி யூஸ்ஃபுல்லா மாத்திடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் and furthermore videos, don't forget to like, share and subscribe my channel and don't forget to press the bell icon. Recipe try பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு feedback சொல்லுங்க. Bye.